தமிழக அறநிலையத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலையை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த அறிவிப்பில் தொழில்நுட்ப வேலை குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா டிரைவர், மின்கம்பி பணியாளர், பிளம்பர், இது மாதிரி பல்வேறு பதவிகளுக்கு அறிவு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அவங்களும் விண்ணப்பிக்கலாம். 8th படித்தவங்க, 10th படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க. ஸோ இப்படி மினிமம் குவாலிஃபிகேஷன் குறைந்தபட்ச கல்வி தகுதிக்கு ஒரு அருமையான அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு. ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்த்துடலாம். இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை. ஸோ இங்கேருந்து தான் இந்த வேலை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மற்றும் உபகோயில் உள்ள வெளித்துறை மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்கள் காலி பணியிடங்களுக்கு தகுதியுடைய 18 முதல் 49 வயது நிரம்பிய இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இதில் வந்துட்டு வெளித்துறை மற்றும் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு தான் இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பதவி, அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் விற்பனை எழுத்தர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் வந்து 18,500 முதல் 58,500 வரை. ஸோ இவங்க வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையான கல்வி தகுதி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பதவி அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. பே மேட்ரிக்ஸ் அதாவது மாத சம்பளம் வந்து 19,900 முதல் 50,400 வரை. ஸோ இந்த பதவிக்கும் நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பதவி காவலர் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. 15,900 முதல் 50,400 வரை. இவங்க வந்து தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு, அதுக்கு மேலே நீங்கள் 8th 10th 12th டிப்ளமோ அது மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க, இந்த வேலைக்கு சேரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே. திருவழகு நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்களுக்கு மாத சம்பளம் 19,900 முதல் 50,400 வரை. இவங்களுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அடுத்த பதவி விடுதி காப்பாளர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. மாத சம்பளம் 19,900 முதல் 50,400 வரை. இவங்களுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. அடுத்த பதவி பல வேலை, அதாவது ஒரு மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்களுக்கான மாத சம்பளம் 15,700 முதல் 50,000 வரை. இவங்களுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அல்லது 8th 10th இந்த மாதிரி கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது மினிமம் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே +2 படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே. அடுத்த பதவி ஓட்டுநர் டிரைவரு நம்பர் ஆஃப் வேகன்சி 5 கொடுத்துருக்காங்க. 18,500 முதல் 58,600 வரை. ஓகே. இவங்க வந்து 8ஆம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையான கல்வி தகுதி இருக்கணும். கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், ஸோ ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலுதவி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது ஓராண்டு ஓட்டுநர் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த பதவிக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும், ஹெவி லைசன்ஸ் இருக்கணும், ஃபஸ்ட் எய்டு கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அதேமாதிரி 1 வருடம் வந்து ஹெவி வெஹிக்கிள் ஓட்டின அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த ஓட்டுநர் பதவிக்கான தகுதி. அடுத்து வந்து பிளம்பர் கம் ஆப்ரேட்டர். ஸோ இந்த பதவிக்கான மாத சம்பளம் வந்து 18,500 முதல் 56,900 வரை. நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் குழாய் பணியாளர் பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழில்நுட்ப நிலைய சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தொடர்புடைய பிரிவில் 5 வருடம் அல்லது 2 வருட தொழில் பழகுனர் அப்ரண்டிஸ் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஓகே. ஸோ வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வந்து அந்த பிளம்பர் அந்த தொழில் சம்மந்தமாக தொழில்நிலை பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்கணும். 2 வருட அப்ரண்டிஸ் பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே. உதவியாளர் இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் 16,600 முதல் 52,400 வரை. ஸோ இவங்களும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் மின் பணியாளர் தொழில் பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமம் வழங்கல் நிறுவனத்திலிருந்து ஹெச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த தொழில் பயிற்சி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து ஹெச் சான்றிதழ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பதவி மினி பஸ் கிளீனர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இதுக்கான பே மேட்ரிக்ஸ் வந்து 15,700 முதல் 50,000 வரை. இதுதான் இவங்களுக்கான மாத சம்பளம். கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுபோக மோட்டார் உத்தி பற்றி நன்கு அறிந்த நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஸோ வந்து உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் பற்றின ஒரு நாலேஜ் இருந்தது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருள்மிகு உபகோயில் கரிவரதராஜ பெருமாள் திருக்கோயில் வடவள்ளி. ஸோ அந்த கோயிலுக்கு காவலர் ஒரு வேகன்சி, திருவழகு ஒரு வேகன்சி. ஸோ இப்படி மொத்தமாக வந்து 21 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய பதவிகளுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச நபராக இருந்தாலும் சரி, அல்லது 8th படிச்சிருக்கோம் 10th படிச்சிருக்கோம் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இதில் முக்கியமான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். வயது வந்து 18 முதல் 45 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். 1/7/2023 அந்த தேதியில் உங்களுக்கு இந்த வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும். இறை நம்பிக்கை உடையவராக இருத்தல் வேண்டும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதேமாதிரி உங்களை அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அதுக்குள்ளே வரக்கூடிய விண்ணப்பங்கள் மட்டும்தான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். லேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் நகல் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி ஒன்லி பெற்று அனுப்ப வேண்டும். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணுறீங்களோ அதுக்கு கெசட்டட் ஆஃபீஸர்லேருந்து நீங்கள் வந்து ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த ஜெராக்ஸை மட்டும்தான் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஒரிஜினல் அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. ஒரிஜினல் வந்து நீங்கள் ஒருவேளை இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபிகேஷன் கூப்பிட்றப்ப நீங்கள் போய்ட்டு ஒரிஜினலை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்றாவணம், கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நகல் இணைக்கணும். ஸோ உங்களுடைய அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபாக வந்து நீங்கள் ஸ்கூலில் அது மாதிரி பெற்ற ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. விண்ணப்ப படிவ விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்டுள்ள சான்றிதழ்கள் இணைக்கப்படாமலும் வரப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலே நிராகரிக்கப்படும். உங்களுடைய அப்ளிகேஷன் முழுமையாக ஃபில்அப் பண்ணல அல்லது வந்து தேவையான டாக்குமெண்ட் ஜெராக்ஸை வந்து அட்டாச் பண்ணல அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் நிர்வாக நலன் கருதி இக்கோயிலில் உபகோயிலோ அல்லது பிற முதுநிலை திருக்கோயிலோ பணியாற்ற பணிமாற்றம் செய்யப்படுவார். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் அதேமாதிரி நீங்கள் இந்த வேலையில் சேர்கிறதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பகுதியில் வசிக்கிறீங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்று சான்றிதழ் மற்றும் அரசு உதவி மருத்துவரிடமிருந்து பெறப்பட்ட உடல் தகுதி சான்றிதழ் அசல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் மேலே எதுவும் கேஸ் இல்லை அப்படின்னும், அதேமாதிரி கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல்வரின் மீது கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும். ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத அந்த ஆஃபீஸ் கவர் மேலே நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே. விண்ணப்பதாரர் விண்ணப்பம் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் என்ன அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணுறீங்களோ அதனுடைய ஒரிஜினல் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். தகுதியான விண்ணப்பதாரர் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவர். தகுதியில்லாத விண்ணப்பங்களுக்கு திருக்கோயிலிருந்து எந்தவித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு தவறு இருக்குது அல்லது உங்களுடைய ஆவணங்கள் அட்டாச் பண்ணல அல்லது தேவையான கல்வி தகுதி இல்லை, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷனும் இருக்காது. யார் வந்து இன்டர்வியூக்கு தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்க வந்து ஒரு தகவல் அனுப்புவாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் போய்ட்டு அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு, உங்களுடைய அந்த தகுதி பற்றின சான்றிதழ் நகல் சரி பார்க்குறது, ஸோ இது எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு தகுதி இருக்கிற பட்சத்தில் அந்த நபர்களுக்கு வேலை வழங்கப்படும். ஓகே. இந்த கண்டிஷன்ஸ் வந்து நிறையா ஒரு முக்கியமான கண்டிஷன் 23 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறவங்க முழுமையாக பார்த்துங்க. குறிப்பாக வந்து விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 5/4/2024 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே அந்த அப்ளிகேஷன்ஸ் போய் சேரணும். நீங்கள் நேர்லையோ அல்லது தபால்லையோ அந்த அப்ளிகேஷன்ஸை கொண்டு போய் அந்த கடைசி தேதிக்கு முன்னால் சேர்க்குற மாதிரி பாருங்கள். விண்ணப்ப படிவத்தினை www.hrce.tn.go. என்ற திருக்கோயில் இணையதளத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஓகே நீங்கள் வந்து முழுமையாக ஃபில்அப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், மருதமலை, பேரூர் வட்டம், கோவை மாவட்டம். ஓகே. 641-045. ஸோ
இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பணும். ஸோ கடைசி நாள் வந்து 5/4/2024. ஸோ நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கீங்க அல்லது 8th படிச்சிருக்கீங்க அல்லது ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த அறநிலையத்துறை வேலைவாய்ப்பை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் உடனடியாக பயன்படுத்தி விண்ணப்பிங்க. ஸோ இந்த அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லினியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.